ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் இருக்கு. இதில் 15 டிப்ஸ் இருக்கு. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸி ஜார் சரியாக உங்களுக்கு அரைக்கலைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, கல்லுப்பு எடுத்துட்டு அதில் போட்டு நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி பாருங்கள். அந்த பிளேடெல்லாம் நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாகி நீங்கள் இதில் போடுற பொருள் நல்லாவே அரைக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஃப்ரிட்ஜு வச்சுருப்போம். அந்த ஃப்ரிட்ஜு நம்ம திறக்கும் போது கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக சமையல் சோடா போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜு ஓரத்தில் வச்சு பாருங்கள். ஃப்ரிட்ஜு கெட்ட வாசனைலாம் வராது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் காரக்குழம்புலாம் வைக்கிறீங்கன்னா அந்த குழம்பை மூடி போட்டு நீங்கள் மூடி வைக்காதீங்க. ஏன்னா மூடி போட்டு மூடி வைக்கும் போது குழம்பு கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால திறந்தே வைங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறி ஏதாவது பொருள் திங்ஸ்லாம் வாங்கும் போது இந்த லப்பர் பேண்டு போட்டு தருவாங்க. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காவது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் கட் பண்ணும் போது நம்ம கண்ணு எரியும். அந்த மாதிரி எரிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு 10 நிமிஷம் முன்னே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் வெட்டும் போது கண்ணு எரியாது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பழைய நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா, இந்த நியூஸ் பேப்பரில் நிறைய டிப்ஸ் இருக்குது. நியூஸ் பேப்பரால் நம்ம கண்ணாடி இருக்குங்க இல்லைங்களா, அந்த கண்ணாடிலாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த நியூஸ் பேப்பர் அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும். இந்த நியூஸ் பேப்பர் நம்ம வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம கேஸ் அடுப்புலாம் இருந்ததுன்னா தொடச்சிட்டு இந்த நியூஸ் பேப்பரில் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்தில் புள்ளி இருக்கும், பிம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்கும். முகம் பார்க்கறதுக்கு நிறைய வேர்க்குரு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, கருப்பாக புள்ளிலாம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, சந்தனம் இருக்கு இல்லைங்களா, அந்த சந்தனம் கொஞ்சமாக இதில் நீங்கள் போட்டு அது கூட ரோஸ் வாட்ரு, அப்படி ரோஸ் வாட்ரு இல்லைன்னா பால் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரோஸ் வாட்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பால் கூட எடுத்துக்கலாம். இதை ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் முகத்தில் அந்த பிம்பிள்ஸ்லாம் இருக்காது. முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் இதை அடிக்கடி செஞ்சு பாருங்கள். உங்கள் முகத்தில் நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த சந்தனம் ரொம்பவே குளிர்ச்சி. இந்த வெய்ய காலத்துலாம் ரொம்பவே நல்லது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த சப்பாத்தி மாவில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சப்பாத்தி நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும்னா கொஞ்சமாக ஜீரகம் போட்டு ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த முறை இது மாதிரியே நீங்கள் செய்வீங்க. அடுத்தது இதில் என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு அது கூட என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக கடலெண்ணெய் இல்லைன்னா எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் மாவு நல்லா பிசையறதுல தான் நம்ம சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நல்லா தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. லைட்டாக தெளித்து நீங்கள் மாவு பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சுப்பாங்க. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது கவரில் போட்டுட்டு அதை முடிச்சு ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும் போது மேலே நல்லா சுருட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் இது மாதிரி கவரில் கழட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயம்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருக்கிற ஒரு அகலமான
ஏதாவது ஒரு பொருள் போட்டு அது மேலே நியூஸ் பேப்பர் போட்டு நீங்கள் வந்துட்டு இந்த வெங்காயம்லாம் வைக்கும்போது ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இந்த டிப்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாதத்தில் பாத வெடிப்பு அல்லது பித்த வெடிப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக சுண்ணாம்பு எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக தேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம காலில் வந்துட்டு நீங்கள் அடிக்கடி தேய்ச்சிட்டு படுங்க. உங்கள் பாத வெடிப்பு அதாவது பித்த வெடிப்புலாம் அதில் இருக்காது. பாதம் வந்து நல்லா கால் பாதம் வந்து சாஃப்டாக இருக்கும். இது இன்னொரு டிப்ஸ்க்கு உதவும். நம்ம சளி இருமல்லாம் இருந்ததுன்னா இதை தொண்டையில் நீங்கள் போட்டு பாருங்கள், சளி இருமல்லாம் இருக்காது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உளுந்து வடை செய்யும் போது கொஞ்சமாக அந்த மாவு கூட பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் இருக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சு போட்டு பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு நிறைய எறும்பு தொல்லை, கொஞ்சம் பூச்சி தொல்லைலாம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக என்ன பண்ணுறீங்கன்னா, சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட்டு சேர்த்துட்டு அது கூட என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் அங்கங்கே தெளித்து பாருங்கள், இந்த எறும்பு பூச்சி தொல்லைலாம் இருக்காது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன டிப்ஸ்னா விளக்கெண்ணெய் தான். இந்த விளக்கெண்ணெய் நம்மளுக்கு வந்து ரொம்ப உடம்பு ஹீட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்துட்டு நகை விரலையும் கொஞ்சமாக தொப்புள்ளையும் தேய்ச்சிட்டு படுங்க. நம்ம ஹீட்லாம் ரொம்ப குறைஞ்சிடும். இந்த விளக்கெண்ணெய் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. நல்லா உச்சந்தலையிலும் தேய்ச்சிட்டு படுங்க, நல்லா வந்துட்டு ஹீட்டெல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கெண்ணெய் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீங்காய் கண்ணாடி பொருள்லாம் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்தால் அந்த கலர் வந்து மங்கி போயிருக்கும், அதாவது வந்து டல்லாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக வினிகர் ஊற்றிட்டு லைட்டாக வந்து நம்ம காட்டன் துணியை வச்சு இந்த பொருள்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து பார்க்கறதுக்கு புதுசு போல் இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணலான்னா, ஹெல்மெட்லாம் வச்சுருந்தோம்னா அந்த கண்ணாடி வந்துட்டு சரியாக தெரியாது. அந்த ஹெல்மெட்டுக்கு கூட இதை வச்சுட்டு நல்லா தொடச்சி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடி பொருள் இதுக்கு எல்லாமே கூட இந்த வினிகர் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவிலுக்கு போகிறோன்னா எப்போவுமே வந்துட்டு எந்த ஒரு பொருளையும் நம்ம கடனாக யாருக்கிட்டையும் வாங்கக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஏதாவது சப்போஸ் தீப்பெட்டி அந்த மாதிரி பொருள்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா அதை கடனாக வாங்காதீங்க. அது வந்துட்டு வாங்கிறது நல்லது கிடையாது. அது மாதிரி அங்கங்கே விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. அந்த அகல் விளக்கில் நம்ம வந்துட்டு மற்றவங்க யூஸ் பண்ண அகல் விளக்கில் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம புதுசாக வாங்கி தான் யூஸ் பண்ணணும். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இன்னும் நிறைய டிப்ஸ் வேணும்னா வானோயம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.